ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். எல்லோருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். நேரம் 3 மணி 3 நிமிஷம் ஆயாச்சு. இது FM ரெயின்போ. நான் அவங்க ஆர்ய சரஞ்சயராமன். நீங்கள் இணைஞ்சிருக்கிறது ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டரில் எனக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த தானம் குறித்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் ரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திரு நாராயணன் தான் நம்ம கூட எனக்கு இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நன்றி, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? டாக்டர், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி. எஸ், நன்றி என்னை அழைத்ததுக்கு. நிறைய விஷயங்கள் இந்த அடுத்த 1 மணி நேரம் நாம் வந்து ஒரு கான்வர்சேஷனாக ஒரு டிஸ்கஷனாக வைக்க போகிறோம். இதுக்கு நடுவில் காலர்ஸ் யாராவது உங்களுக்கு டாக்டர்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் என்கிட்ட கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க. 2981 ஒன்றும் இல்லை, டாக்டர் இருக்காங்க இல்லையா, பயம், அதனால எனக்கு ஓகே ஃபோன் எடுங்க. 29860038 இல்லைனா 2952055554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி இந்த ரத்த தானம் பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலாம். சரி, ஓகே, நான் அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட என்கிட்ட சில கேள்விகள்லாம் இருக்குது. டாக்டர், இந்த ரத்த தானம் அப்படின்றதும் ரத்த தானம் செய்கிறதால உடலுக்கு எதனா பாதிப்பு வருமா? சின்ன வயசுல சொல்லுவாங்க பிளட் டொனேஷன்லாம் பண்ணால் நம்மளுக்கு உடலுக்கு பாதிப்பு வரும், அப்படியா டாக்டர்? ஆக்சுவலாக ரத்த தானம்ங்கிறது இருக்கிற தானத்திலே சிறந்த தானம் தான் நான் சொல்லுவேன். பாதிப்பு வராது, பிளட் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் வராது. ஆனால் நிறைய நன்மைகள் இருக்கு. ஸோ இந்த பாதிப்பு வந்து நன்மைகளை தான் கன்வெர்ட் ஆகும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உபாதைனா என்ன சொல்லலாம்னா, ஒரு லிட்டில் ஒரு தலை சுத்தல் வரலாம், அதாவது சரியாக சாப்பிடாம வந்திருந்தாலோ அல்லது முதல்ல நைட் தூங்காமல் இருந்தாலோ, அப்படித்தானே ஒழிய ரத்தம் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஒரு மித் என்னன்னா, ஒரு டிராப் பிளட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆப்பிள்னு சொல்லுவோம். சின்ன வயசுல நான் அம்மாலாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரத்தம்ல ஒரு டிராப் கொட்டினா கூட அந்த ரத்தம் வந்து ஒரு ஆப்பிள்க்கு ஈக்குவல்பாங்க. அதனால ஒரு 350 ml இல்லை 450 ml பிளட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நிறைய பிளட் போயிடுச்சு, நம்ம பாடி வீக் ஆகிடும், நம்ம ரத்த சோகை வந்துடும், அப்படிலாம் நிறைய நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த 1 hour வந்து ஐ திங்க் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கண்ணை திறந்துடலாம் எல்லாருக்கும். டாக்டர், யாரெல்லாம் ரத்த தானம் செய்யலாம்? ஆமாம், இது வந்து ரொம்ப சிறந்த கொஷின். எப்படின்னா, ஆணாக இருந்தாலும் எந்த வயசு, பெண்ணாக இருந்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 18 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் கொடுக்கலாம் பிளட். ஆமாம், ஆனால் தொடர்ந்து ரத்த தானம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னா தான் 65 years வரைக்கும். புதுசாக நான் வந்து ஒரு 64 வயசில் கொடுக்குறேன்னா கொடுக்க வேண்டாம். அதாவது 18 to 65 இஸ் அ நார்ம் ஆக்சுவலி. ஆணாக இருந்தால் வருடத்திற்கு 4 முறை 3 மாத இடைவெளியில், பெண்ணாக இருந்தால் வருடத்திற்கு 3 முறை 4 மாத இடைவெளியில். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கும். ஆமா, யா டாக்டர், ரொம்ப முக்கியமான டாக்டர். நம்ம கூட முதல்ல ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, உங்க ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? கருப்பூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா, நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் பேசுறது கிளியரா கேட்கும். நான் வெளியில வந்துட்டேன். வெளியே வந்துட்டீங்களா? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, வணக்கங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? இந்த டாக்டர் அம்மாவுக்கு வணக்கம். வணக்கங்க, நன்றி. அதாவது என் பேரன் இப்ப ஒரு 18 வயசு இருக்கும். முத இப்பதான் ரத்த தானம் கொடுத்துருக்கான். சரிங்க. அவனுக்கு என்ன சாப்பிட்டா அவனுக்கு இன்னும் ஓகே. இப்போ ரொம்ப சூப்பர். முதலாவது உங்கள் குரல் கேட்டால் உங்களுக்கு 18 வயசில் பேர் இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது 18 வயசில் பையன் ஃபஸ்ட் டைம் பிளட் கொடுக்காங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஷார்ட்லி வேர்ல்டு பிளட் டோனார்ஸ் டே வரப்போகுது. அதை முன்னிட்டு நீங்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். மூணாவது வந்து அவங்க வந்து நார்மல் டயட் சாப்பிட சொல்லுங்கள். வீட்டில் சமைக்கிற உணவு சாப்பிட சொல்லுங்கள். கீரை, பச்சைப்பயிறு, அப்புறம் வெல்லம், அதுக்கப்புறமா டேட்ஸ், இந்த மாதிரி உணவு வீட்டில், அதாவது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை கொடுத்தா பெட்டருங்க. அப்புறம் இரும்பு உள்ள பொருட்கள்னு உங்களுக்கு தெரியும். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அப்புறமா கேரட், பீட்ரூட், இதெல்லாமே நிறைய ரத்தத்தை ஊறுறதுக்கான நல்ல குவாலிட்டி இருக்குது. மாதுளம்பழம் சாப்பிடலாம். ஆல் த ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்க் சாப்பிடாம, ஜங்க்னா வெளியில் விற்கிற உணவு சாப்பிடாம நம்ம வீட்டில் சமைக்கிற 3 வேளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றது ஆல்வேஸ் பெட்டருங்க. முடிஞ்சிச்சுன்னா ரெகுலராக அவரை வந்து வருஷத்துக்கு 4 வாட்டி கொடுக்க சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றிம்மா. தேங்க்யூ. எஸ்
டாக்டர் இப்போ நீங்கள் காலர்கிட்ட பேசும்போது சொன்னீங்க ஏதோ ஒரு டே வருதுன்னு சொன்னீங்களா? ஆமாங்க. அது என்ன டே எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஜூன் 14th வருஷம் ஜூன் 14th வந்து ரத்தத்தை வந்து வகைப்படுத்துறாரு இல்லையா, காரல் லான்ஸ்டீனர் அவரோட பிறந்த நாளுங்க அது. அந்த அன்னைக்கு உலக ரத்த தான நாள்னு செலிப்ரேட் பண்ணுறோம். தட்ஸ் கால்ட் வேர்ல்டு பிளட் டோனார்ஸ் டே, விபிடின்னு நாங்கள் சொல்லுவோம். ஜூன் 14th அந்த அன்னைக்கு என்னென்னா இந்த மாதிரி ரத்த கொடையாளிகள், தொடர் ரத்த கொடையாளிகள், ரத்த முகாம் அமைப்பாளர்கள், அப்புறமா நிறைய நல்ல நல்ல டாக்டர்ஸ், அதாவது ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ், அதாவது டீம்ஸ், இதெல்லாம் வந்து சிறப்பு செய்கிற வகையில் அவரை வந்து அப்ரிஷியேட், அதாவது அவரை நினைவு கூற வகையில் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிளட் பேங்க்கும் ஒரு எப்படி பொங்கல் தீபாவளி மாதிரி எங்களுக்கு அது ஒரு பிளட்டுக்குன்னு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டே. பரவாயில்ல, இது இந்த டீட்டெயில் நீங்கள் சொன்னதுனால நான் இனி தெரிஞ்சுக்கிறேன், நேரில் தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, அடுத்த காலர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன் ஐயா. 68 வயசு ஆகுது எனக்கு. பிபி சுகருக்கு நான் ரத்தம் கொடுக்கலாமா ஐயா? போஜராஜா அவர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். 3 வாட்டி சொல்லியாச்சு. உங்களுக்கு 68 வயதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக ரத்தம் கொடுக்கறதுக்கான வயது வந்து 18 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும். அதுவும் புதுசாக நீங்கள் ரத்தம் கொடுக்கறது வந்து 68 வயசில் கட்டாயமாக கொடுக்க முடியாது. பட் ஆனால் ஒன்றும் நீங்கள் பண்ணலாம், உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள்கிட்ட சொல்லி அது ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்லாமல் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்கள பிளட் கொடுக்க வைங்க. அதுவே பெரிய சாதனைன்னு நான் நினைப்பேன். ஸோ 68 இயர்ஸில் உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ போஜராஜன் சார், தேங்க்யூ. எஸ், அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். சாமிநாதன் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கங்க சாமிநாதன் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க சார். நம்ம ரத்த வகை கண்டுபிடித்த அவரை பத்தி சொன்னீங்க. ஆமா சார். உண்மையிலே வந்து ரத்த வகைகள் எத்தனை இருக்கிறது? ஓகே சார். இந்த பம்பாய் ரத்த வகைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா சார். வகை ரத்த வகைகள்லாம் இருக்கு. ஆமா சார். அந்த குரூப்லாம் வந்து எவ்வளவு அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அளவுல? அதுக்கான குருதி கொடை வந்து செய்யறவங்க அந்த அளவுக்கு இருக்காங்களா? ஏன்னா ரொம்ப அரிய வகை ரத்தம் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். அது ஆக்சுவலாக உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சுவாமிநாதன் சார், ஆக்சுவலி வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டேவஸ் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது இந்த காரல் லான்ஸ்டீனர் அவர் தான் வந்து ரத்தத்தை வந்து வகைகளாக பிரித்தார் சார். அதாவது அதே போல் நெகட்டிவ் ரத்தத்தில் நெகட்டிவ் குரூப் அண்ட் பாசிட்டிவ் குரூப்பும் அவர் தான் கண்டுபிடிச்சார். அதுக்காக நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கார், நோபல் ப்ரைஸ் அவார்டு அவர் கூட. அவரோட பிறந்த தினம் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நம்பர் 1 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்து என்னென்னா இந்த ஏபிஓ ஏபி இதுதான் முக்கியமான குரூப்பு. அதே போல் ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப்ஸு. இதுதான் காமனாக இருக்கும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து பாம்பே குரூப் பற்றி கேட்டிருந்தீங்க. ரேரஸ்ட் குரூப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ரேரஸ்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா பாம்பே குரூப்பு. இது வந்து ஒரு ஹெச் ஆன்டிஜன், ஒரு ஆன்டிஜன் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆர்பிசிஸில் இருக்காது, எந்த குரூப்லேயுமே இருக்காது. ஈவன் ஓ நெகட்டிவ்ல அது இருக்காது. அந்த மாதிரியான குரூப்பே தான் பாம்பே நெகட்டிவ் நாங்கள் சொல்லுவோம், பாம்பே குரூப்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த பாம்பே குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7400 பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த பிளட்டு இருக்குன்னு ஆய்வியல் சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா பாம்பேயில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் அங்கங்கே இருக்காங்க. அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்களோட அட்ரஸ்லேருந்து, இமெயில் ஐடியிலேருந்து, கான்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அவங்களுக்கு மட்டும் அவங்க ரத்தத்தை மட்டும் தான் செலுத்த முடியும், வேறு எந்த விதமான ரத்தமும் அவங்களுக்கு செலுத்த முடியாது. ஸோ அது ரொம்ப சேஃபாக நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த ரேர் டைமில் கூட நாங்கள் ரெஜிஸ்ட்ரி, அதாவது தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் மூலமாக ஒரு ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் அந்த குரூப்போட அட்டவணை இருக்கும். தேவைப்படும் போது நம்ம ஒருத்தர் தொடர்பு கொண்டு நம்ம எடுத்துக்கலாம். கவலைப்பட வேண்டியதில்லை, யாரும் பயப்பட வேண்டியதில்லை. தேங்க்யூ ஸோ மச். அவர் லைனில் இப்போ கட் ஆகிடுச்சு. டாக்டர் ரொம்ப அழகான இதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு 68 வயசு ஆகிடுச்சு, நான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேங்க. சப்போஸ் சுகர் இருந்துச்சுன்னா எப்பவுமே பிளட் கொடுக்க முடியாது தானே? அப்படி இல்லைங்க. அப்படியா? இப்போது ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. ஸோ டயபெட்டிக் பீப்புள் கொடுக்கவே முடியாத நிறைய கஷ்டமாயிடும். அதில் வந்து எப்போ நார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோனர்னால் எந்த விதமான டிசீஸ்லையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அது ஈவன் டயபெட்டிஸ், ஈவன் ஹைப்பர் டென்ஷன், அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ டயபெட்டிக் பீப்புள் அண்டர் கண்ட்ரோல், HbA1cங்கிறது ஒரு அளவு 3 மாதத்துக்குரிய சுகரோட அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து நார்மல் கண்ட்ரோலில் இருக்காங்க, ஆன் மெடிக்கேஷனில் ஒன்லி மெடிசின்ஸ் மாத்திரையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரத்த தானம் கொடுக்கலாம்.
ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிற டாக்டரை பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ரெகுலராக கண்ட்ரோலில் இருக்காரா அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் அதுதானே ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் தானே நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு டோனர்ஸ்க்கு பண்ணுறோம். அவங்க பேஷண்ட்ஸ் இல்லை டோனர்ஸ் தானே. அப்போது அவர் இன்சுலினில் இருக்கார். ஒரு டயபெட்டிக் பீப்புள் வந்து இப்போ பர்சன் வந்து நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் தெரியும் உங்களுக்கு டிபெண்ட் டயபெட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிளட் கொடுக்கவே கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. கண்ட்ரோல் பண்ண இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது டாக்டர். எனக்கு டயபெட்டிக் இருந்தால் கொடுக்க முடியாதோ அப்படின்னு தான் எனக்கு டவுட்ல இருந்துச்சு. ஆமாம், பட் இது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு தகவல் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இப்போது HbA1c வந்து ஒரு நார்மல் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும் 5.4 அந்த தான் நார்மலாக இருக்கும். அப் டு 6 வரைக்கும் நார்மல் சொல்லுவோம். அதுக்கு மேலே இருந்துச்சுனாலே தே ஆர் டயபெட்டிக் அண்டர் ட்ரீட்மெண்ட்டு. அதே நாங்கள் வேல்யூ பண்ணுறோம். நிறைய பேர் ஒபிசிட்டியில் இல்லை நீர் கட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூட வந்து HbA1c லெவல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் ரெகுலராக டயபெட்டிக் பீப்புள்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க தாராளமாக கண்ட்ரோலில் இருக்காங்க, எந்த விதமான உபாதையும் இல்லை, உடல் உபாதை வேறு எதுவும் இல்லை அப்படின்னா அந்த டாக்டர் அங்கே போகிற டாக்டர் பொறுத்து டிசைட் பண்ணலாம். பட் அவங்க ஆன் மெடிக்கேஷன் இன்ஜெக்ஷன் போடாமல் இன்சுலின் போடாமல் இருக்காங்கன்னா பிளட் கொடுக்கறதுக்கு தயங்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வெரி குட். இன்னைக்கு நான் வந்து இந்த பிளட் டோனர்ஸ் டே பற்றியும் இந்த டயபெட்டிக் இருக்கவங்களும் வந்து சில கண்ட்ரோலில் இருந்தால் பிளட் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ், நேர்களும் தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், ஓகே. காலர் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து 2986 அப்படின்னு சொல்றதுல ஒரு கால் வந்துச்சு. டாக்டர் பேசலாம். வணக்கம், ரெயின்போ. யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? அவங்க மேடம் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து ராயப்பேட்டையில இருந்து பேசுறேன். வணக்கங்க. வணக்கம், தமிழ்மணி. சார் எப்படி இருக்காரு? வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா? தேங்க்யூ. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நன்றி. அப்புறம் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இந்த டயபிட்டிஸ்ல இருந்து இருக்கவங்களுக்கு வந்து அந்த பிளட்டையும் எடுத்துப்பீங்க, அப்புறம் தேவைப்பட்டதுன்னா ஏற்றுவீங்க. பட் இது டயபெட்டிக்கோட நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணும்போது அது ஏற்றுற ரிசிபியன்ட்டுக்கு அது வருமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று. செகண்ட் வந்து இப்போ இந்த டெங்கு அதெல்லாம் இருக்கிறது அதில் வந்து இப்போ நீங்கள் பிளட்டாக எடுக்கிறீங்க, அதுல இந்த பிளாஸ்மா ப்ளஸ் இந்த 2-3 பிரிக்கிறீங்களா, அது வந்து தனியாக அப்புறம் ஏற்றுவீங்களா? அந்த பிளட் குரூப் பிரகாரம். ஓகே, இப்போது நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? இப்போ டயபெட்டிக்ங்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த கேம்பில் அந்த டாக்டர் ஜட்ஜ் பண்ணி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டயபெட்டிக் பீப்புளும் டைரெக்டாக பிளட் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே செக் பண்ணி அந்த நேரத்தில் இருக்கிற பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸ் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2, எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டிசீஸ் பர்சன் கிட்ட தான் நாங்கள் பிளட் எடுக்க மாட்டோம். டயபெட்டிஸ்ங்கிறது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம எடுக்க முடியாது. இதுலேருந்து எடுக்கிற ரத்தத்தை வந்து டயபெட்டிக் பீப்புள்லேருந்து எடுக்கிற ரத்தத்தை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தா அவங்க டயபெட்டிஸ் வந்தோன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வர வாய்ப்பே கிடையாது. இது வந்து எல்லாமே ஜீன் சம்மந்தப்பட்டது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் யூஸ்வலாகவே ஒரு நார்ம்ஸ்ன்னு சொன்னோன்னா டயபெட்டிக் நோன் வச்சுருப்போம். பட் அண்டர் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்கங்கும் போது அவங்க தாராளமாக ரத்த தாரம் கொடுக்கலான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நம்பர் 2, நீங்கள் வந்து டெங்கு டைமில் பிளாஸ்மா பிளேட்லெட் அதை பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து பிளேட்லெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ரத்தத்தை வந்து எத்தனை கூறுகளாக பிரிக்கலான்னு நான் அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு வாட்டி ஒருத்தங்க பிளட்டு கொடுத்தாங்கன்னா 450 ml பிளட்டு கொடுக்கலாம். அது வந்து அல்லது 350 ml கொடுத்தீங்கன்னா முழு ரத்தமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் எப்படின்னா நாங்கள் காம்பனண்ட்டை தான் பிரிக்கிறோம். அதாவது ஒரு வாட்டி கொடுக்குற ரத்தம் 4 கூறுகளாக, முதல்ல 3 கூறுகள், அப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக க்ரையோ பிரிசிபிடேட்னு ஒன்று எடுத்துக்கிறோம். முதல்ல மேலே இருக்கிறது வந்து பிளாஸ்மா, அதுக்கப்புறம் பிளேட்லெட், அதுக்கு நடுவில் இருக்கிறது, கீழே இருக்கிறது பிஆர்பிசி. அதாவது பிஆர்பிசினா ரத்தம் மேலே இருக்கிற பிளாஸ்மா திரவம் நீக்கிய ரத்தம்னு சொல்லுவாங்க. இதில் ஹீமோக்ளோபின் வந்து நம்மளுக்கு கொடுத்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரத்தத்தை கொடுத்தோன்னா. அதுக்கப்புறம் க்ரையோ பிரிசிப்டேட், இது வந்து இந்த பிளாஸ்மாலேருந்து நாங்கள் ஒரு டெரைவ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது மாதிரி நாங்கள் பிரிக்கிறோம். டெங்கு காய்ச்சல்லையோ இல்லை மற்ற ஏதாவது உபாதைகள்லையோ அல்லது கேன்சர் பேஷண்ட்லேயோ அந்த மாதிரி டைமில் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளட் குரூப்பை சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து பிளாஸ்மாவோ இல்லை பிளேட்லெட்டோ நாங்கள் கொடுக்குறோம். கட்டாயமாக கிராஸ் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். அப்படியே கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த குரூப்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு குரூப்போட ரத்தத்தை செக் பண்ணும்போது கிராஸ் மேட்ச் பண்ணி அங்கே இருக்கிற லேப் சூப்பர்வைசர், லேப் டெக்னீஷியன், ஸ்டாஃப்னஸ் எல்லாம் பார்த்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் எந்த குழப்படியும் எங்கேயுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் ஆர்கனைஸ்டு டீமாக நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
எஸ் டாக்டர், இப்போ நாம் பேசுகிறதுக்கான நேரம் வந்துச்சு டாக்டர். டாக்டர், இந்த ரத்த தானம் பற்றி, அதாவது யார் வந்து எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம வந்து அதுக்கு அடுத்து நான் வரேன், யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்கக்கூடாது? ஓகே, இப்போ வந்து யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்கலான்னு சொன்னோன்னா சொல்லியாச்சு ஆல்ரெடி. 18 வயசு, அப்புறம் 45 கிலோக்கு மேலே இருக்கணும், அதுக்கப்புறம் பிபி வந்து 120/80 இது நார்மல், பிட்வீன் 100/60 160/100 வரைக்கும் இன்பிட்வீன் இருந்தால் கொடுக்கலாம். அண்ட் பல்ஸ் ரேட் நார்மலாக இருக்கணும், அப்புறமா இது இருக்கிற டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும். இதெல்லாம் நார்மலாக கொடுக்குறவங்களுக்கு. யாரெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பர்டிகுலர் டைம் மட்டும் கொடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு ஒரு இது இருக்குது. சரியா? ஸோ கம்ப்ளீட்லி டெஃபரல்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பெர்மனன்ட் டெஃபரல் அப்படின்னா ஒன்று வந்து இந்த ரத்தத்தை உராயும் தன்மை இல்லாத ஒரு ரத்தம் இருக்கும் இல்லையா, ஹீமோஃபிலியா கேசஸில் இருக்கவங்களுக்கோ, அல்லது பிளட் டிஸ்கேரியாஸ் ரத்தம் உராய்வு தன்மை இல்லாதவங்களோ, அல்லது பிளட் கேன்சர் இருக்கவங்களுக்கோ அவங்க ரத்த தானம் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து சிவியர் அனீமியா அவங்க கொடுக்கவே முடியாது. பிகாஸ் ஹீமோகுளோபின் 12.5க்கு மேலே தான் ஹீமோ கொடுக்க முடியும். மூணாவது பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர்னால் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம், இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கலாம், ஆனால் அவங்க ரத்த தானம் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கவே கூடாது. அப்புறமா வந்து சிஎன்எஸ் எபிலெப்சி வலிப்பு நோய் வருதுனாலோ, இல்லை பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் அவங்க ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. அப்புறமா வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட ஸ்டென்ட் வச்சிருக்கலாம், கார்டியாக் இன்ஜுரி வந்திருக்கலாம், என்னென்னமோ நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கலாம் இல்லையா, கார்டியாக் இல்னஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஆன் மெடிகேஷன் இருக்கலாம். அவங்க வந்து நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் எடுக்க சொல்கிறோம். அதனால் அவங்க வேண்டாம், 100% கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ நிறைய காமனாக பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க நிறைய ஆன் மெடிசன்ஸில் இருப்பாங்க. ஸோ எண்டோக்ரைன் டிஸார்டர் இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஸ்கின்ல நிறைய லீஷன்ஸ் சில பேருக்கு இருக்கும், பர்மனெண்ட்டாக ரொம்ப பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப க்ரானிக் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் கொடுக்கக்கூடாது. பட் அப்போ தான் எடுத்திருக்காங்க, ஒரு வாரம் 10 நாள் இருக்குன்னா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வந்து பிளட் கொடுக்க சொல்லலாம், இல்லை 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொடுக்க சொல்லலாம். பட் க்ரானிக்காக ஏதாவது ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெச்சிவி, மலேரியா, இந்த மாதிரி பால்வினை நோய்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சிஃபிலிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் கொடுக்கவே கூடாது. ஸோ அப்புறமா சிவியர் ஆல்கஹாலிசம், அதாவது ஆல்கஹாலே எடுத்துக்காமல் இருக்கவே முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க கொடுக்கக்கூடாது. மற்றபடி அதாவது ஹெல்தி 18+, 45 kgக்கு மேலே, அதுக்கப்புறமா ஹீமோகுளோபின் 12.5 மேலே, அண்ட் ஃபிட் மென்டலி ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காடுங்க, சீரியஸ்லி. ஓகே டாக்டர், அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது? வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க சந்திரசேகர், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சந்திரசேகர், எப்போ கால் பண்ணாலும் நீங்க வரீங்க, ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ. நான் வரேன்னா தான் மேம் ஆச்சரியம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல. நீங்க நல்லா இருக்கீங்களா டாக்டர்? ஆல் ஃபைன் சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நீங்க ரொம்ப அருமையா நிறைய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொன்னீங்க இந்த ரத்த தானத்தை பத்தி. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா டாக்டர், இந்த ரத்த தானம் சில பேர் கொடுக்கறாங்க இல்லையா, அந்த கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி உடல் சோர்வாக இருக்கு, ஒரு 2 days or 1 day வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் காமன்னா அது ரத்தத்தை கொஞ்சம் டல்லா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மல் தானா? இல்லைங்க, எந்த விஷயத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் இருக்கும். பட் எல்லா டோனர்ஸ்க்கும் அப்படி இருக்கிறது இல்லை. நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, நான் உங்களுக்கான ஆன்சர் சொல்கிறேன். என்ன அட்வைஸ் பண்ணோன்னா, அதாவது 24/7 வந்து, அதாவது எப்போவுமே சொல்கிறேன், பொதுவாகவே ஆல் தி டோனர்ஸ்க்கும் சொல்கிறேன், இனிமேல் கொடுக்க போகின்ற பிளட் டோனர்ஸ்க்கும் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நல்ல உறக்கம், நல்ல ஒரு பாடி ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க, மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கட்டும், 7 மணி நேரம் தூக்கம், அதுக்கப்புறமா வந்து நீர் ஆகாரம் மாதிரி நல்ல லிக்விட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, இளநீர் சாப்பிட்டுக்கலாம், மோர் சாப்பிட்டுக்கலாம், பழைய சாதத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்டுக்கலாம். நைட் சோக் பண்ண வாட்டர் காலையில் எடுத்து அதை குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு ஹைட்ரேஷன் நல்லாயிருக்கும் பாடிக்குள்ளார. அதுக்கப்புறமா வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது பிளட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி வரும்போது நல்ல லூஸ் தளர்வான ஷர்ட்டோ பேண்ட்டோ, தளர்வான ஒரு என்ன சொல்கிறது, ஃபீமேல்ஸ்னால் நல்ல ஒரு கொஞ்சம் டைட்டான ப்ளவுஸ் போடாத மாதிரி கொஞ்சம் லூஸ் ப்ளவுஸ் போட்டுட்டு அந்த மாதிரி பிளட் கொடுக்கும்போது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக
ஃபிட் ஆகிடுவாங்க அவங்களே. இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஆக்சுவலி. அவங்க நீடில் போடுறோம், இது வந்து கொஞ்சம் பெருசு, அந்த நீடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 16 காஜ் நீடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிக் பண்ணும்போது லைட்டாக பெயின் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ப்ரிக் பண்ண கூட தெரியாமல் பேசிப்போம். ஒரு சாங் ஒரு பாட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிளட் முடிஞ்சிருங்க, அந்த அளவுக்கு குயிக்காக பிளட் வரும். எல்லாரும் யங் தானே, எனர்ஜெட்டிக் தானே, ஸோ நல்லா பிளட் கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு 5 மினிட்ஸ் படுக்க வச்சுருப்போம். பிளட் கொடுத்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் படுக்க சொல்லிவிட்டு அந்த நீடில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டானிக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு அங்கே ஒரு பிளாஸ்டர் ஒட்டிடுவோம். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் எந்திக்கும் போது ஒரு ஜூஸ், ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுக்கும்போது இந்த ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது தேவைப்பட்ட அளவுக்கு ரத்தம் கொடுத்ததுனால தேவையான அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிடுவாங்க. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க கிளம்புவாங்க. ஸோ அந்த ஃபீல் இருக்காது. இனிமேட்டுக்கு நான் பிளட் கொடுத்தா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கேன்னு எல்லாரும் சொல்லணும் இந்த இன்டர்வியூ கேட்டு. கண்டிப்பாக டாக்டர், சூப்பரான ஒரு விளக்கம். தேங்க்யூ so much. தேங்க்யூ. அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கங்க, சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில். இஸ்மாயில் சார் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். சுகர் இருக்கு மேடம், மாத்திரை சாப்பிட்டு வரேன். சரிங்க. கால் முட்டி வலி, அடிக்கடிக்கு வலிக்குது. மாத்திரை இன்ஜெக்ஷன் எதனா எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரத்த தானம் பற்றி. ஆமாம், இருந்தாலும் உங்களுக்கான ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் டயபெட்டிக்னால இருக்கீங்க அப்படின்னா அருகாமையில் அரசு மருத்துவமனையும் உங்களுக்கு வேண்டப்பட்ட மருத்துவமனையும் நீங்கள் அணுகி அங்கே உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்து உங்கள் கண்ட்ரோல் பண்ணி அங்கே டாக்டர் என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதுக்கேற்று ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதாவது டாக்டர் கிட்ட வந்து நாங்கள் ரத்த தானம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான கேள்விகள் வந்து வரவேற்கப்படுது. 29860038 அப்படி இல்லைன்னா 2952055554 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு ரத்தம் வேணும், எங்கே போகிறது, அந்த ஒரு ஏர்ஜில் இருப்பாங்க தெரியுமா? கரெக்ட். அவங்க எப்படி கைட் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். ஓகே, இப்போது நமக்கு ரத்தம் தேவைப்படுது, நம்ம உடனே இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு அட்மிட் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டலில், அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அருகாமையில் உள்ள எந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்களோ அந்த டாக்டர்ஸோட டியூட்டி டு ஆர்கனைஸ் பிளட். அதான் உண்மை. இது வந்து இப்போ எல்லா அரசு மருத்துவமனையிலும் அதுக்கான ரொம்ப நல்ல ட்ரெயின்டு, அதுக்கான எஜுகேட்டட் டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டீம் இருக்குது. ஒரு ட்ரெயின் ஸ்டாஃப் நர்சஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், லேப் சூப்பர்வைசர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின்ட் கவுன்சிலர், எல்லாருமே இந்த ஒரு டீம் இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்கள்ட்ட நீங்கள் ரீச் பண்ணல, உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் இது தவிர ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது, டோனர் ரெஜிஸ்ட்ரி. இப்போ எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏ குரூப்னா யார் இருக்காங்க, பேரோட மெயில் ஐடியோட இருக்கும், நீங்கள் செக் பண்ணியும் வர வைக்கலாம். இதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. மெட்ராஸ் வாலண்டரி பிளட் பியூரோ, அப்புறமா வந்து தன்னார்வ ரத்த கொடையாளிகளுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க மூலமாக நம்ம பண்ணலாம். நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா இந்த மாதிரியும் ரீச் பண்ணிப்போம். அல்லது ஸ்ரீவத்சான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ப்ரொஃபஸர் சுலைமான் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இவங்களாம் நாங்கள் ரீச் பண்ணோன்னா எந்த டைமில் பிளட்டு தேவைப்படுதோ, அதாவது நம்மகிட்ட அவைலபிலிட்டி இல்லாத பிளட் ஓ நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ நேற்று கூட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருந்தார், ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவருக்கு தேவைப்பட்ட ஒரு ஓ நெகட்டிவ் பிளட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அந்த ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏதோ அட்மிட் ஆயிருக்காங்க போல இருக்கு. அவங்க உடனே என்ன கேட்டாங்க, நான் இமீடியட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். நான் இருக்கிறது சென்னை, பட் அவங்க தேவைப்படுறது கோயம்புத்தூர். இது வந்து எப்படின்னா ஒன்லி ஒரு ஃபோன் அந்த மாதிரி அண்ட் மனசால தன்னார்வ ரத்த கொடையாளிகள் கொடுக்கறதுனால தான் இது நடக்குது. நாட் மீ ஆர் யூ ஆர் சம்படி எல்ஸ். இது வந்து எல்லா டோனர்ஸ்க்கும் தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் வாலண்டரி பிளட் டொனேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறதே அவங்களே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறாங்க இல்லையா. அங்கே போய் டாக்டர் பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நீடோ அவங்க 100% ஹெல்ப் பண்ணுவாங்க தான் நான் சொல்வேன். ஓகே டாக்டர் இதை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இங்கே சொன்ன பதில். டாக்டர் இப்போ வேக்சினேஷன்லாம் போடுறாங்க, ரேபீஸ் வேக்சினேஷன்லாம் போடுறாங்க. கரெக்டு. இவங்கெல்லாம் என்ன டாக்டர் பண்ணலாமா? ஆமாம், இப்போ நிறையா கேள்விப்பட்டிருப்போம். எங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்த்துருக்கலாம், இல்லை ஏஆர்வி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கலாம், அல்லது வெளியூர் போகிறதுக்காக வேக்சினேஷன்ஸ் போட்டிருக்கலாம். அப்படின்னா மினிமம் 6 months அவங்க பிளட் கொடுக்காமல் இருக்குது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அது தேவைப்படும் போது 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க பிளட் கொடுக்குறது ஆல்வேஸ் நாங்கள் வந்து ஒரு நார்ம்ஸ் மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கோம் பிளட் பேங்க்குக்கு, பிளட் டோனார்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்கிறத ஷார்ட் டைமில் வந்து கொடுக்க வேண்டாங்கிறது இந்த லிஸ்ட்டில் நம்ம வரலாம். சில பேர் எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க. முன்னாடி கோவிட் இருந்துச்சு, கோவிட் டைமில் பிளட் கொடுக்கலாமா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே மாறிடுச்சு இப்போது. அப்புறம் ஃப்ளூ காய்ச்சலுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. யாராக இருந்தாலுமே 6 months அவங்க கட்டாயமாக கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து தாராளமாக ரத்த தானம் கொடுக்கலாம். அவசியமாக நீங்கள் டாக்டர் ரீச் பண்ணி
பிளட் பேங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ண பிளட் பேங்க்கில் போய் கரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார், பிரகாஷ் பிரசேவாக்கம். பிரகாஷ் டாக்டர் இருக்காங்க, பேசு. வணக்கம் பிரகாஷ், புரஷாக்கத்துல கால் பண்ணிருக்கீங்க, நன்றி மேம். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது டெக்னாலஜிக்கலா இருக்கிறவங்க வந்து ப்ராப்ளம் வரும், பிளட் கொடுக்கூடாது சொன்னீங்க. உடம்புல லேசா பதட்டம் இருக்கிறவங்களும் அவன் கொடுக்கூடாதுன்னா சைக்கலாஜிக்கலான என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட கன்சர்ன், நாங்கள் ஒரு லெட்டர் வாங்குறோம் இல்லைங்களா, ஒரு கன்சர்ன் லெட்டரில், அதாவது பிளட்டு கொடுக்கும்போது அவர் சைன் பண்ணி தான் பிளட்டு கொடுப்பாரு. அவரோட கன்சர்ன்ட்டுக்கு தான் 18 வயசு நம்ம வச்சுருக்கோம். அப்போது அவர் கொடுக்கறது, கன்சர்ன் கொடுக்கறதுக்கு மென்டலி நல்லா இருக்கணும். அதுதான் நாங்கள் சொல்கிறோமே ஒழிய பதட்டம் இருக்கிறவங்க பிளட் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பால்பிட்டேஷன் இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்னா அந்த நேரம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ரத்த வங்கி அணுகி நீங்கள் தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம். இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக ஒன்றுமே இல்லை. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எஸ் டாக்டர், அது ஒரு கேள்வி எனக்கும் வந்து இருந்துச்சு. நீங்கள் மென்டலி ஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது இந்த பயம் ஆங்ஸைட்டிலாம் சொல்கிறீங்களா? மென்டலி ஃபிட்னா ஆங்ஸைட்டி பயம்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தான் வந்து ரத்த தானம் கொடுக்கணும்னு தன்னார்வமாக கொடுக்குறாங்க இல்லையா, எந்த ஃபோர்ஸும் பண்ணாமல் தெரியணும். ஹீ ஷுட் நோ, அவ்வளோதான். ஓகே, அந்த கொஸ்டின் தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து? வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம். ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே டாக்டர், இப்போ காலர்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. டாக்டர், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க ரத்தத்தை நாங்கள் 4ஆக பிரித்து இதெல்லாம் நாங்கள் எடுப்போம். ரத்தம் கொடுத்தா அது அப்படியே உடம்புல ஏற்றிடுவாங்க போல நினச்சோம். பட் இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குன்னா இப்போ எத்தனை வகையான டொனேஷன்ஸ் இருக்குது டாக்டர்? எக்ஸாக்ட்லி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து ரத்தம் வந்து தானாக முன் வந்து கொடுக்குறது பேர் வாலண்டரி பிளட் டொனேஷன், சரியா? இன்னொன்று வந்து ரிலேட்டிவ்ஸ் அட்மிட் ஆகிருக்காங்க அல்லது அம்மா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டொனேஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து முன்னாடி காலத்தில் பெய்டு டொனேஷன், பிளட்டுக்கு வந்து ரத்தம் கொடுத்தா பணம் கொடுப்பாங்க, ஏதோ படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் கம்ப்ளீட்லி பெய்டு டொனேஷனில் கம்ப்ளீட்லி நீக்கியாச்சு, கிடையவே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா சில ரிக்ஷா மேன் ஒரு ஆட்டோ ரிக்ஷா மேன் அவங்கெல்லாம் போய் பணத்துக்காக பிளட்டு கொடுப்பாங்க, மல்டிபிள் பிரிக்ஸ் இருக்கும், அவங்களால நிறையா மஞ்சக்காமலை HIV எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயே இதை இது பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரத்தத்தை வந்து பணத்துக்காக யாருமே கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி நோ. நான் அதுக்கப்புறம் ஆட்டோலாகஸ் பிளட் டொனேஷன், தன்னோட எனக்கு தேவையான ரத்தம் நானே டொனேட் பண்ணி எனக்காக சேவ் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் சொல்ல மாட்டேன், வேறு ஒரு XRYன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு குட்டி சர்ஜரி இருக்குது இல்லை ஒரு மேஜர் சர்ஜரி இருக்குன்னா அவங்களோட ரத்தத்தை எடுத்து வச்சு சேகரித்து, ரத்தத்தை சேகரிக்கிற முறையும் அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த சேகரித்து வச்ச ரத்தத்தை வந்து அவங்க தேவையான போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேர் வந்து ஆட்டோலாகஸ் பிளட், விச் இஸ் சேஃபஸ்ட் பிளட் டொனேஷன் நம்ம சொல்லுவோம் ஆட்டோலாகஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் டோனார் பிளேட்லெட் STP டொனேஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் டொனேஷன் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் எங்களுக்குன்னு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். எப்படின்னா தேவையான ரத்தத்தை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்தந்த கேம்புக்கு போய் பக்கத்தில் அருகாமையில் உள்ள காலேஜஸ்க்கோ இல்லை தூரமாக கூட ட்ராவல் பண்ணி போய் பிளட்டை சேகரித்து வச்சுட்டு அங்கேருந்து தேவைப்படும் போது நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணுறதில்ல. அதனால தான் வாலண்டரி பிளட் டொனேஷன்னால தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது வாலண்டரி பிளட் டொனேஷனில். தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமாக இந்த மாதிரி இதுக்குள்ள மெயின் காரணம் யாருன்னா இந்த தன்னார்வ ரத்த கொடையாளிகள் தான். ரொம்ப ஆப்டாக நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க இந்த ரெயின்போவில் கூப்பிடும்போது. எதுக்குன்னா இந்த வாலண்டரி பிளட் டொனேஷன் டேக்கு இவங்களை பாராட்டவும் செய்யணும். அவங்க செஞ்சதை இன்னும் திருப்பி செஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா? தொடர்ந்து ரத்த கொடையாளிகள் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு நிறைய தேவைப்படுற ரத்தம் சேகரித்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டொனேஷன்ஸ் இருக்குது. சேஃபஸ்ட் டொனேஷன் ஆட்டோலாகஸ், பட் வாலண்டரி பிளட் டொனேஷன் ரொம்ப ரொம்ப சிறந்த டொனேஷன். தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம். ரத்த தானம் இல்லை, நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். நானே ரத்தத்தை சேவ் பண்ணி நான் எனக்கான இதுவை சேவ், ஆமாம், ஆப்ரேஷன் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டாக்டர். நாங்கள் நினச்சதெல்லாம் வந்து வாலண்டியர்ஸாக கொடுப்பாங்க இல்லைன்னா அப்படின்னு நினச்சோம். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது டாக்டர். பெண்கள் ரத்தம் கொடுக்கறத பற்றி அது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் அதை டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாயின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும் இதில்? ஆமாம், இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈக்குவாலிட்டி தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து பெண்கள் வந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரத்தம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் சில க்ரைட்டீரியா இருக்குது. பெண்கள் வந்து எப்படின்னா டூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது மாதவிடாய் டைமில் அவங்க வந்துட்டு அந்த 5 நாட்கள் அவங்க ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க ரத்த தானம் கொடுக்கலாம். அதுவும் அவங்க ஹீமோகுளோபின் ஃபிட்டாக இருக்கான்னு நம்ம ரொம்ப செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம்
இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ப்ரெக்னென்சிலையோ அல்லது பாலூட்டும் பெண்களாக இருந்தாலோ அந்த ஒரு வருஷத்துக்கு அவங்க ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு இந்த அபார்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிருந்தாங்கன்னா மினிமம் 3 to 6 months அவங்க பிளட் டொனேஷன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, சில பேர்த்துக்கு அதிக ரத்தப்போக்கு போயிருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஆப்ரேஷன் ஆனப்போ அந்த 6 to 1 year 6 months to 1 year அவங்க பிளட் கொடுக்க வேண்டாம். அதே போல் அவங்களுக்கே ரத்தம் ஏற்றி இருந்திருப்பாங்க, ஓகே, ஏதாவது காரணத்துக்காக அவங்களுக்கு ரத்த சோகை இருந்திருக்கலாம், அல்லது டூரிங் டெலிவரி டைமில் பிளட் லாஸ் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக. அப்படி இருக்கும் பொழுது அந்த டாக்டர்ஸோட அட்வைஸ் பிரகாரம் 1 year பிளட் கொடுக்காம அதுக்கப்புறம் ரத்த தானம் கொடுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்து நம்ம கூட காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இருந்து? ஓகே வணக்கம். ஓகே டாக்டர், காலர் போயிட்டாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து என்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி எஸ் காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்ஸ்க்கு இப்படி இந்த மாதிரி ஃப்ரீயா பேசவே முடியாது, பார்த்துருக்கீங்களா? அப்படியா? எல்லாம் கேட்கவே முடியாது. தேங்க்யூ. அவங்க பார்ப்பாங்க, முக்கியமான என்ன நமக்கு என்ன ப்ராப்ளம் அதை சொல்லுவோம், மெடிசன் வாங்குவோம், போவோம். தேங்க்யூ. இங்க வந்து எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸா கேக்குறதுனால கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காவா சுகந்திமா? ஆமா, அதாவது நம்ம வந்து பிளட் நம்ம உடம்புல நிறைய நியூட்ரிஷன் மூலமா பிளட் ஊறுதுல மேடம். ஆமாங்க. அந்த பிளட் இப்ப நம்ம டொனேட் பண்ணல, ஒரு ஆக்சிடென்ட் ஆகல, ஒண்ணுமே ஆகல, ஆபரேஷன் இல்ல, ஆனா நமக்கு அந்த பிளட் உடம்புலயே அப்படி இருக்கிறதுனால எப்படி பிளட் அதனால சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குமா, இல்ல பிளட் வருமா? அப்படி இல்ல. ஒரு மனுஷன், ஒரு லேடியோ ஒரு ஃபீமேலோ ஒரு மேலோ, ரெண்டு யாரு இருந்தாலும் சரி, அவங்களோட எடை பிரகாரம் அவங்களுக்கு வந்து 4.5 to 5.5 liters ஆஃப் பாடியோட ரத்தத்தோட அளவு இருக்குங்க. அந்த ஃப்ளூயிட் லெவல் இருக்கும் ரத்தத்தோட அளவு. அதில் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பிளாஸ்மாவில் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பிளேட்லெட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உராய்வுத்தன்மை வைக்கிற அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே போல் ஆர்பிசிஸில் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் ரத்தம். இந்த ரத்தம் வந்து அந்த இருக்கிற ஆர்பிசிஸ்லாம் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அது ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அது பாடியில் ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும், பழைய செட்கள் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பயமே கிடையாது. நமக்கு பிளட் கொடுக்காதனால எதை பாதிப்பு இருக்கான்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்து 48 hours to 72 hours அந்த அளவு பாடியில் செக்ரேட் ஆகிடும், திருப்பி வந்துடும். 3 மாதத்துல வந்து அந்த ஆர்பிசி தான் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகிடும். அதனால பயப்படவே வேண்டாம். அதனால தான் அந்த 3 மாத இடைவெளி வைக்கிறது. ஸோ அவங்களும் அனிமிக் ஆகிடக்கூடாது இல்லையா. ஒரு வாட்டி கொடுக்குற ரத்தத்தினால 0.75 grams ஆஃப் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கொடுக்குற யாருக்குன்னா கொடுத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. குழந்தைங்க, ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தேவைப்படலாம், வயசான அம்மாக்கள் தேவைப்படலாம், டெலிவரி பேஷண்ட்ஸ் தேவைப்படலாம், ரோட் டிராஃபிக் கேசஸ் தேவைப்படலாம். இந்த மாதிரி ரத்தம் இப்படி கொடுக்கறதுனால தான் அவங்களாம் நம்ம சேவ் பண்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டோனரும் காட் தான், நிஜமா. நீங்களும் சேர்த்து. தேங்க்யூ so much. அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, லாஸ்ட் காலர் நமக்கு. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் தமிழ். ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். ஹலோ ஹேமலதா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நலம் நலம் நலம். என்ன கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு? சொல்லிட்டு இருக்கீங்க. வந்து எங்க பையன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பிளட் டொனேட் பண்ணுவாங்க. சரிங்க. ஃப்ரெண்டுங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து ஃபேமிலி ஆயிட்டதுனால அதுக்கு வாய்ப்பு இல்ல, கொடுக்கறதுக்கு இல்ல. அந்த மாதிரி அடிக்கடி கொடுக்கலாமா, கொடுக்காம இருக்கலாமா? இல்ல, கொடுக்கறதுனால ஒரு நன்மைகள் சொல்லிடுறேன். இந்த உங்க கொஸ்டின் வச்சு நான் சொல்றேன். கொடுக்கறது ஆல்வேஸ் பெட்டர் அம்மா. இப்ப ரெகுலர் பிளட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹேமா, அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரத்தம் சர்க்குலேட் ஆகிருக்கே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பிளட் கிளாட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. அதனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு 85% கிடையாது ரெகுலர் பிளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா. அதே போல் இது என்னது, உடம்பு சோர்வு வர்றது, ரொம்ப டயர்டாக வருது, இதெல்லாமே இல்லாமல் ஃபிட்டாக இருப்பீங்க. பிகாஸ் உடம்பு நல்லா எந்த விதமான அன்ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. மூணாவது வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு 80% வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்கிறாங்க ரெகுலர் டோனராக இருந்தானா. அப்புறம் இந்த மறதி, இந்த மாதிரி வயதானவங்களுக்குலாம் வருது இல்லைங்களா, ஒரு 50 வயசுக்கு மேலே, அதெல்லாமே வந்து ரெகுலர் பிளட் டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஆய்வு, நான் சொல்லல, ஆய்வுக்கு வருது. தவிர 4 உயிரை ஒரே டைம்ல ஒரு வாட்டி கொடுக்கறதுனால நீங்க 4 உயிரை காப்பாத்துங்க. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஸ்டார்ட் டொனேட்டிங் பிளட் ஹேமா. இப்போ வந்து அது கொஞ்சம் சொல்லிடுங்க, அவர்கிட்ட சொல்லிடுங்க. டாக்டர் தமிழ் சொன்னாங்க, கொடுக்க சொன்னாங்க.
கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ நானும் கொடுக்க பாக்குறேன். ஓ தட்ஸ் கிரேட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பை பை. அருமைங்க சார். கேள்விகள் சூப்பருங்க சார். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம். தேங்க்யூ. அப்பாடா, இந்த ஒரு மணி நேரம் பேசுனதுல நானும் கொடுக்க ட்ரை பண்றேன்னு ஒரு காலர் சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு காலர் எடுத்துட்டோம். எஸ், நம்ம டோனர் உருவாக்கிட்டோம். டாக்டர், நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். டாக்டர், அதுக்குள்ளயா முடிஞ்சிருச்சு டாக்டர். நீங்க உயிர்த்துளி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கீங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க, ஆக்சுவலி வந்து ஒரு 2009ல் ஒரு பெரிய தமிழ்நாடு லெவலில் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வச்சாங்க, தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் மூலமாக. அப்போ வந்து நிறைய 83 பிளட் பேங்க்ஸ் கலந்துட்டுச்சு, நானும் கலந்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கினேன். உயிர் துளிங்கிற ஷார்ட் ஃபிலிம் அன்னைக்கு மட்டுமே 9 அவார்டு இந்த சினிமாவில் வர மாதிரி ஸ்டேஜில் மாறி மாறி வேறு வேறு அவார்ட்ஸ் வாங்கினேன். அபவுட் உயிர் துளிங்கிறது ரத்தத்தை பற்றியான சம்பந்தம் தான். ஒரு அதாவது உடலால் என்ன சொல்கிறதுனா பாதிக்கப்படாமல், மனதால் பாதிக்கப்படாமல் இருக்கிற ஒருத்தர் பிளட் கொடுக்குறாரு. நாம் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கான்செப்ட். அது சின்ன கான்செப்ட், அதை வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. இந்த பேர் கொடுத்தது எனக்கு யாருன்னா, நான் சூஸ் பண்ணேன். அதை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து நான் முத்துக்குமரன் சொல்லிட்டு, அவர் பழைய அவர் எதேச்சும் நான் மீட் பண்ணும்போது கேட்டேன், சார் இது நல்லா இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் நிஜமாலுமே அவர் வாய் முகூர்த்தம் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தது. சூப்பர், தேங்க்யூ டாக்டர். நிறைய விஷயம் பேசணும். இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். பட்டு நம்ம விளையாட போகிறோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, லைனாக நீங்கள் சொல்லிட்டே போங்க. ரத்த தானம் கொடுத்ததும் பிரியாணி சாப்பிடலாமா? ரத்த தானம் கொடுத்து ஒரு 1/2 hour to 1 hour கழிச்சு சாப்பிடலாம். அப்படியா? உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரத்த தான அனுபவம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட்டுக்காக, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக பிளட் கொடுத்தாங்க, ஒரு காலேஜ், நியூ காலேஜ்லேருந்து. அந்த பேஷண்ட் என்னை வந்து தெய்வமாக நினச்சது. நான் இல்லைங்க, அது வாலண்டியர் பிளட் டோனர் தாங்க. ஓகே. டேட்டு போட்ட உடனே ரத்தம் கொடுக்கலாமா? டேட்டு போட்டதுக்கப்புறம் 6 months வரைக்கும் பிளட் கொடுக்கக்கூடாதுங்க. ஓகே. வெறும் வயிற்றில் ரத்த தானம் செய்யலாமா? கட்டாயமாக கூடாது. சில பேர் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லுவாங்க, சில பேர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. அது பாடி அடாப்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமில் ஓகே, பட் ரொட்டீனாக சாப்பிட்டு தான் பிளட் கொடுக்கணும். ரத்த தானம் செஞ்சதுக்கு அப்புறம் ஜிம் போகலாமா? அந்த அன்னைக்கு பர்டிகுலராக ஜிம் போகக்கூடாது. ரொம்ப சூப்பரான கொஸ்டின் இது. ஏன்னா அன்னைக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த நீடில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்னைக்கு போகக்கூடாது, நெக்ஸ்ட் டே போகலாம். ரத்த தானம் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல தூக்கம் அவசியமா? 7 to 8 hours மஸ்ட். உலக ரத்த தான தினம் எப்போது டாக்டர் கொண்டாடப்படுது? வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே வந்து வர June 14th அன்னைக்கு பண்ணுறாங்க. அதுக்கான இது வந்து ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டொனேட்டிங் அண்ட் ஸ்லேவ் 3 lives தான் நம்மளுடைய அண்ட் சீஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ், June 14th. ரத்த தானம் செய்ய எத்தனை நிமிஷம் அந்த பிளட் நான் போய்? ஆமாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பார்த்து, டெக்னீஷியன்ஸ் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு பிளட் கொடுத்து வெளில வரச்சு மினிமம் 20 minutes. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ரொம்ப ஜாலியாக போச்சு. எனக்கும் ரொம்ப ஜாலியாக போச்சு. எனக்கும் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லைங்க. ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல நான் கேட்டதும் இல்லை. உங்க கூட வந்து கம்ஃபர்டபுளாக எனக்கும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணோம். நிறைய கேள்விகள் புதுசாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டாக்டர்? எனக்கு டைம் பத்தல, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமோன்னு இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த காலர்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ் டாக்டர், இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நான் இன்டர்வியூ எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ.